Hi. Come. Please come. I always welcome you. அந்த ஆளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு போர்வை எடுத்து போட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமா? ஆமா. ஓகே. மேல இருந்ததா கீழே போயிடுச்சு. நீங்க ரொம்ப மோசம். ஏதோ சிரிச்சு பேசணும்னு சொன்னீங்களே, கூப்பிட்டா இப்படி நடந்துருக்கல. அப்படி நடந்துட்டா போதையில என்னென்ன நடந்ததுன்னு ஒண்ணு ஞாபகம். வயசுதான் ஆச்சு தவிர மனசு தெரியுது. இந்த பையன் இந்த பையனா சரிங்க, ஒரு மாதிரி வெக்கம் வருது. இப்பதானே அசர்றாரு. அதே மாதிரியா உனக்கு இப்படி ஒரு நேரமா சின்ன வயசுல இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் கொடுக்கப்படாதா? சரி, அப்ப நாம அடிக்கடி சந்திப்போம். ஐயோ, அப்ப நீங்க போக போறீங்களா? இனிமே ஒரு வினாடி கூட உங்களை பிரிஞ்சனால இருக்கவே முடியாது. இதான் மாப்பா போச்சு. நீங்க செலவு போச்சுக்க ஆள பாருங்க. அப்ப நான் பணத்துக்காக தான் உங்களை நேசிச்சேனா? அப்படி சொல்லுவேனா? என் மேல உனக்கு போச்சு. எனக்கு ஒண்ணு இதெல்லாம் வேண்டாம். இந்த இன்னொரு கட்டு சேர்த்து வச்சுட்டேன். இந்த வச்சுக்கே இன்னொன்னு தாரேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா லெட்டர் வருது, ரெங்கால் பண்ணிதார அவ எடுத்துருவா. அப்ப நீங்க அவசியம் போய் தான் ஆகணுமா? போயே தீரணும். உள்ள பூச்சிய மடியில கட்டிட்டு நான் கலாகால தேவை கேட்க வந்திருக்கேன். என் பார்ட்னர் என் கூடவே வந்திருக்கான். 209 தங்கி இருக்கான். யாரு? இந்த அமெரிக்கன் சென்டா? அவனை எப்படி நீ பார்த்த? நான் ஒண்ணும் பாக்கல. அதுதான் வந்து ஒரு சென்ட் பாட்டில கொடுத்துட்டு போச்சு. அலாவுதீன் விளக்க கையில வச்சுக்கிற மாதிரி அந்த பையன் ஒரு சென்ட் பாட்டில வச்சுக்கிட்டே அலையிறான். அவனை நம்பாத, அயோக்கிய பையன். உங்க பார்ட்னர் தானே? பிசினஸ்லதான். அதை சொல்லி இங்க வந்துட போறான். அப்ப நான் வரட்டா? வாங்க. இது என்னது தெரியுது, போட்டுக்கிட்டு போனேன். ஒரு பரிசாக வாரிசு தாருங்கள். அந்த மேலே இங்கு அத்தனையும் பிள்ளை. 50க்கு மேலே இங்கு அத்தனையும் பிள்ளை. அதனால் நான் உன்னை
இந்தா இந்த ஆளையும் அதே மாதிரி பண்ணிடு. ஓகே மேடம். அவன் நினைச்சது முடிச்சு போச்சு. போங்க, ஆடி பாடி பொழுது கழிக்கலாம் நினைச்சா இப்படி பண்ணிட்டீங்களே. நான் நினைச்சது நடந்து போச்சு. ஆனா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அவ்வளவு போதையில இருந்திருக்கீங்க. நீ தானே கொடுத்த எல்லாம் ஞாபகம் இருக்கு. பாருங்க, உங்களை பத்தி உங்க பார்ட்னர் நீங்க ரொம்ப பொல்லாதவர்னு சொன்னது சரியா போச்சு. என் பார்ட்னரே உனக்கு தெரியுமா? அவன் இங்க வந்து என்ன செஞ்சான்? இங்க வந்து வெளிஞ்சு குழந்தை நைட் பண்ண பார்த்தாரு. ஐயோ, அவன் என்கிட்டயே குறைவானே, உன்னை பார்த்தா விடுவானா? அப்புறம் வயசானாலும் உங்களை மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கும் போச்சு. ஐயோ, அதை யார் பாப்பா? அப்புறம் என் கையில 10,000 ரூபாய் வச்சாரு. முக்கி மோரையிலே விட்டு எப்படி? நீ செஞ்சதுதான் சரி. 10,000 வச்சா 20,000. அவன் இனிமே வந்து பல்ல காட்டினா பல்ல தட்ட முடியாது. பல்ல தட்ட முடியாது. அடிக்கடி அதை கழட்டி வச்சிருத. மூதேவி இங்கே வந்து கழட்டி வைக்கிறானா? ஐயோ, சரிப்பா. பாருங்க, நீங்க ஊருக்கு போங்க, நான் ஊட்டிக்கு வந்து போன் பண்றேன். ஊட்டி தோட்டின்னு எவ்வளவு தொலைவு எழுக்கிற? சரி, ஊருக்கு ஏற்ற இடம் தான். இந்த பாரு, வீட்டுக்கு போன் பண்ணிடாது, அது ஒரு மாதிரிக்கான இடம். நான் அட்ரஸ் தர்றேன், அப்படி போன் பண்ணு. அப்ப என்ன போ தாச்சு விட்டுருங்க. பாருங்க, போட்டுல போலீஸ் ரைடு. அதோ சாப்பா போட்டுக்க. இந்த கல்யாண கிருக்க இருக்கானே, அவன் அழைஞ்சிட்டே இருக்கான். இங்கதான் இருக்காரா? மூதேவி 106ஆம் நம்பர்ல இருக்கிறான். இல்ல மாலையோடய இருக்கிறான். டாக்டர் இந்த மதம் மதம் வளவளக்கூடாது. கூப்பிட்ட பக்கம் போகணும். இந்த கோமாளி நெளியல்கள் ஆகாது. சின்ன இடை நானே, மிக நல்ல இடை நீங்க. கைப்படாத ரோஜாவே, பேச்சிலர் ராஜாவே வாங்க. கோல்டெல்லாம் கோல்டே, உம்மண்ட பால்டே, ஓடி விளையாடு தாத்தா, நீ ஓடி விளையாடு தாத்தா. 20 என்றால் தீருவது, 60 என்றால் ஆறுவது. ஒருவன் வில்ல தும்பில்ல தாத்தா. பாப்பா 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 பாப்பா. செய்யறது செஞ்சுட்டு இந்த மாதிரி அழுதா எனக்கு பிடிக்காது. பாப்பா, இது அழுகை இல்லை, ஆனந்த கண்ணீர். சொர்க்கத்துலதான் திருமணம் நிச்சயிக்கப்படும் பெரியவங்க சொல்லுவாங்க. சொர்க்கத்துல இருக்கிற உன் கனவை நம்ம 2 பேர் திருமணத்தையும் நிச்சயம் பண்ணி இன்விடேஷன் அடிச்சு. இந்த மொகரைக்கு ஒரு கல்யாணமா? பாப்பா, என் முகரைய பார்த்து இது எடப்படாத பாப்பா. என்னுடைய அந்தஸ்த பாய்த்தா சொல்றேன். அட்ரஸ் கொடுத்துட்டு போயா, லெட்டர் எழுதுறேன். பாப்பா, உனக்கு எத்தி கேட்டுக்கிறேன் பாப்பா. இந்த அட்ரஸ்க்கு கண்டிப்பா நீ வந்து பதில் போட்டுருவீங்க பாப்பா. போங்க. அன்பா சொல்றேன். வாங்க சார். பணம் இருக்கா? இருக்கு பாப்பா, இருக்கு பாப்பா. பாப்பா, இது பாத்தியா? 8 ரூபா 50 நிறைய பைசா இருக்குது. எவ்வளவு வேணும்?
எல்லாத்தையும் நீங்களே வச்சிருங்க. முதல்ல போங்க. பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்கல் தன்னாரே.